குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் டாபிக் வந்துட்டோம். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். சரிங்களா? இந்த கால்சியம் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? கால்சியம் அப்படின்னா CA அப்படின்னு சொல்லி சிம்பிள் சொல்லுவாங்க. மெக்னீசியம்னா என்னதுப்பா? MG. சரிங்களா? கால்சியத்தோட அட்டாமிக் நம்பர் 20, மெக்னீசியத்தோட அட்டாமிக் நம்பர் 12. சரிங்களா? ரெண்டுமே அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இது நம்ம உடம்புல என்ன மாதிரிலாம் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ், சரிங்களா, உயிரியல் ரீதியான செயல்பாடுகளை நிகழ்த்துது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிபிக்கல் அடல்ட் ஹியூமன் பாடி கண்டைன்ஸ் அபவுட் 25 கிராம் ஆஃப் மெக்னீசியம். உடம்புல கண்டிப்பாக 25 கிராம் வந்துட்டு மெக்னீசியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறைஞ்சபட்சம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1200 கிராம், 1200 கிராம் என்ன இருக்கணும்? கால்சியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மெக்னீசியம் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 25 கிராம், கால்சியம் அப்படின்னா 1200 கிராம். சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? மெக்னீசியம் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேட்டலைஸ்டு பை என்சைம். சரிங்களா? இது வந்துட்டு ஒரு வேதி வினையை தூண்டுறதுல பயன்படுது. மெக்னீசியம் வந்துட்டு என்னவா யூஸ் பண்ணுறாங்க? கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய என்சைம்ஸ்க்கு. சரிங்களா? மெக்னீசியம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மெனி பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேட்டலைஸ்டு பை என்சைம்ஸ். இட் இஸ் த கோஃபேக்டர் ஆஃப் ஆல் என்சைம்ஸ் that utilize ATP in phosphate transfer and energy releases. ATPனா உங்களுக்கு தெரியும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அடினோசின் ட்ரைபாஸ்பேட். சரிங்களா? எனர்ஜி காயின் சொல்லுவாங்க. ஆற்றல் நாணயம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ATP அப்படின்னு சொல்லுவாங்க. அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நம்ம குளுக்கோஸ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இந்த குளுக்கோஸை என்னவா மாற்றும்? இந்த குளுக்கோஸ் வந்துட்டு ATP தான் கொடுக்கும். ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் எவ்வளவு ATPயை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 38 ATP. இதெல்லாம் பயாலஜியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. 38 ATP மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அந்த மாதிரி இட் இஸ் த ஹோப் ஃபேக்டர் ஆஃப் ஆல் என்சைம்ஸ் தட் யூட்டிலைஸ் த ATP இன் பாஸ்பேட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எனர்ஜி ரிலீசஸ். இந்த குளுக்கோஸ்லேருந்து வரக்கூடிய ATPயை ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, அந்த மாதிரி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுல இந்த மெக்னீசியம் அப்படின்னு பயன்படுது. சரிங்களா? மெக்னீசியம் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்சைம்ஸ் அப்படின்றத தூண்டி கேட்டலிஸ்ட்டாக பயன்படுத்துது. ரெண்டாவது பயன்படுத்தி ATPயை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துது. இட் இஸ் ஆல்சோ எசென்சியல் ஃபார் DNA. டிஎன்ஏனா உங்களுக்கு தெரியும், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆக்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. DNA பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆக்சிட் சிந்தசிஸ். சரிங்களா? அண்டு இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் DNA. அந்த DNA ஒழுங்காக செயல்படுறதுக்கு இது பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்ஏனா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? மரபு ஜீன். சரிங்களா? மரபு பொருள். இது ஒரு மரபு பொருள். இது வந்துட்டு ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகளை கடத்தக்கூடியது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பேலன்சிங் எலக்ட்ரோலைட்ஸ் இன் அவர் பாடி. எலக்ட்ரோலைட்ஸ்னால் தெரியும், இவ்வளோ அயனிகள் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கணும், சோடியம் இவ்வளோ தான் ப்ரெசென்ட்டாக இருக்கணும், குளோரின் இவ்வளோ தான் ப்ரெசென்ட்டாக இருக்கணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணக்கூடியது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? டிஃபிசியன்ட் ஆஃப் மெக்னீசியம் ரிசல்ட் இன் டு கன்வல்சன்ஸ். சரிங்களா? அந்த 25 கிராமுக்கு மினிமம் இருந்தால், சரிங்களா, மெக்னீசியம் உடம்புல அட்லீஸ்ட் 25 கிராமாவது இருக்கணும். அதுக்கு குறைவாக இருந்தால் உங்களுக்கு கன்வல்சன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலிப்பு நோய்கள், சரிங்களா, அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூரோ மஸ்குலர் இரிட்டேஷன். சரிங்களா? இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், எரிச்சல், இந்த மாதிரி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கால்சியம். கால்சியம் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? உங்களுக்கு எலும்புகள்லையும் பல்லுகளையும் அதிகமாக இருக்கக்கூடியது கால்சியம். கண்டிப்பாக மனித உடம்புல 1200 கிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ இருக்கணும்ப்பா? மேஜர்ஸ் அண்ட் டீத் அப்படின்னு கேட்டால் அது என்ன எலமெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லணும்? கால்சியம் அப்படின்னு சொல்லணும். பிளட் அண்ட் இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் மெயின்டைன்டு பை ஹார்மோன்ஸ். சரிங்களா? ஹார்மோன்ஸ்னால் தெரியும், நொதிகள்னு சொல்லுவாங்க. பிட்யூட்ரி அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான் எதில் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்மோன்கள்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு. சரிங்களா? ஹார்மோன்களோட ஹெட்டு. சரிங்களா? பிட்யூட்ரி அப்படின்றது இந்த ஹார்மோன்ஸோட செயல்பாட்டுக்கு கால்சியம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. கால்சிட்டோனின் அண்டு பேராதைராய்டு ஹார்மோன், இதிலெல்லாம் கால்சியம் பயன்படுது. அடுத்து டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம் இன் பிளட் கேசஸ் இட் டு டேக் லாங்கர் டைம் டு கிளாட். ரத்தம் உறையிறது ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது கால்சியம் அளவு இந்த 1200 கிராமுக்கு கம்மியாக இருந்ததுன்னா, அதுவும் ரத்தத்தில் உள்ள கால்சியம் அளவு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ரத்தம் உறைவதற்கான நேரம் மேலும் தாமதிக்கப்படும். அப்போ ரத்தம் வந்துட்டு ப்ளீடிங் அதிகமாகி உங்களுக்கு வந்துட்டு டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் ஃபார் மசில் கான்ட்ராக்ஷன். சரிங்களா? அந்த தசை பிடிப்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால்சியம் கண்டென்ட் தான். சரிங்களா? எல்லாத்துக்கும் பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்னு போனீங்கன்னா உடனே கால்சியம் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க அதிகமாக. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயின் கில்லர்ஸை கொடுத்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பெயின் கில்லர்ஸ்னு என்னதுப்பா? அந்த வலி நிவாரணிகளை கொடுத்து அப்போதைக்கு மட்டும் ஏதாவது. சரிங்க. அந்த மெயின் பிக்மெண்ட் தட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபோட்டோசிந்தசிஸ்
குளோரோஃபில் கண்டெய்ன்ஸ் மெக்னீசியம் விச் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு பாயிண்ட் சொல்லாமல் வந்துட்டோம் சரிங்களா. மெக்னீசியத்தோட இது மெக்னீசியம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸில் பயன்படும். ஃபோட்டோசிந்தசிஸ்னு என்னதுப்பா? தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை லைட்டு சரிங்களா சூரிய ஒளியை பயன்படுத்தி தயாரித்துக் கொள்வது. அதான் சொல்ல வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் கிவ்ஸ் என்னது குளுக்கோஸ் அண்ட் வாட்டர் வித் த ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில்லில் உள்ள முக்கியமான பிக்மெண்ட் என்னென்னா மெக்னீசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கால்சியத்தோட யூசஸும் மெக்னீசியத்தோட யூசஸும் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டாசியம் அண்டு சோடியத்தோட யூசஸ் பார்க்க போகிறோம். பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சோடியம் அண்டு பொட்டாசியம். இது மட்டும் முடிச்சிட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சோடியம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, NA சரிங்களா. சிம்பிள் வந்துட்டு NA, அட்டாமிக் நம்பர் என்னதுப்பா 11. அடுத்து என்னதுப்பா பொட்டாசியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 19 சரிங்களா. இந்த சோடியம் அப்படின்ற சிம்பிள் எதுலேருந்து வந்ததுன்னா நாட்ரியம் அப்படின்ற லத்தீன் வேர்டு தான், அதனால் NAன்னு போட்டிருக்காங்க. இதுவும் லத்தீன் வேர்டு தான். பொட்டாசியம் அப்படின்னு சொன்னால் கேலியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட லத்தீன் வேர்டு தான், அதனால் சிம்பிள் வந்துட்டு கேன்னு சொல்லியிருப்பாங்க. இதோட பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பண்ணு மோனோவேலண்ட் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் இன் பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ். மோனோவேலண்ட்னா என்னதுப்பா? அதோட அயன்ஸோட சார்ஜ் வந்துட்டு 1, பொட்டாசியத்தோட சார்ஜ் 1, சோடியத்தோட சார்ஜ் என்னது +1, அதனால் மோனோவேலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜ் ப்ரொபோர்ஷன் இன் பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸ் சரிங்களா. ஃப்ளூயிட்ஸ்னால் தெரியும், லிக்விட் தான் சரிங்களா. தீஸ் அயன்ஸ் பெர்ஃபார்ம் இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் சச் அஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அயன் பேலன்ஸ் அண்ட் நெர்வ் இம்பல்ஸ் கண்டக்டன்ஸ் சரிங்களா. அதில் ஒவ்வொரு திரவத்துலையும் இவ்வளோ தான் அயன்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது என்னென்னா இந்த சோடியமும் இந்த பொட்டாசியமும் சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மனித உடம்புல வந்துட்டு கண்டிப்பாக 70 கிலோகிராம் சரிங்களா, 70 கிலோகிராம் வெயிட் உள்ள ஒரு மனித உடம்புல சரிங்களா 90 கிராம் ஆஃப் சோடியம் இருக்கணும். மினிமம் வந்துட்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 90 கிராம் வந்துட்டு என்ன இருக்கணுமா, சோடியம் இருக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்கப்பா, பொட்டாசியம் வந்துட்டு 170 கிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அவரேஜாக 70 கிலோ உள்ள ஒரு மனிதனுக்கு சரிங்களா, 70 கிலோ உள்ள ஒரு மனிதனுக்கு சோடியம் வந்துட்டு 90 கிராம் இருக்கணும், பொட்டாசியம் வந்துட்டு என்ன இருக்கணும் 170 கிராம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர்டு வித் ஒன்லி 5 கிராம் ஆஃப் அயன் அண்ட் 0.06 கிராம் ஆஃப் காப்பர் சரிங்களா. அயன் வந்துட்டு 5 கிராம் இருக்கணும், காப்பர் 0.06 கிராம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோடியம் அயன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பிரைமர்லி ஆன் த அவுட் சைட்ஸ் ஆஃப் த செல்ஸ் சரிங்களா. செல்லுக்கு வெளியே காணப்படக்கூடியது என்னது, சோடியம். பீயிங் லொக்கேட்டட் இன் பிளட் பிளாஸ்மா சரிங்களா. பிளாஸ்மானா தெரியும் உங்களுக்கு, பிளட்டை வந்துட்டு 2 பகுதியாக பிரிப்பாங்க. ஒன்று பேர் என்னது செல்ஸு, இன்னொன்று வந்துட்டு பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. செல்ஸ்னால் என்னது, உங்களுக்கு சொல்லக்கூடிய RBC ரத்த சிவப்பணுக்கள், WBC ரத்த வெள்ளையணுக்கள், பிளேட்லெட்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த செல்லுக்கு வெளியே என்ன இருக்கணும்னா சோடியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட் விச் சரௌண்ட்ஸ் த செல்ஸ், தீஸ் அயன்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நெர்வ் சிக்னல்ஸ். நரம்பு தூண்டல்களை கடத்தக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோடியமும் இந்த பொட்டாசியமும் ரெண்டுமே என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் எதை, நெர்வ் சிக்னல்ஸை, நரம்பு தூண்டல்களை சரிங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இன் ரெகுலேட்டிங் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் அக்ராஸ் செல் மெம்பரின் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சுகர் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இன்டூ செல் சரியா. செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் அமினோ ஆசிட்ஸையும் வாட்டரையும் இது ரெண்டும் தான் என்ன பண்ணும், முறையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆல்தோ சிமிலர் கெமிக்கல் டிஃப்ரெண்ட் குவான்டிடேட்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒரே மாதிரி இருந்தாலும் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா செல் மெம்பரின் சரிங்களா. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுது, செல் மெம்பரின்ல அந்த செல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த செல் வால்குள்ளே அந்த சிக்னல்ஸை கடத்தும் சரிங்களா. நரம்பு தூண்டல்களையும் எல்லாத்தையும் செல்லுக்குள்ளேயும் வெளியும் என்ன பண்ணும், கடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோடியமும் பொட்டாசியமும் சரிங்களா. டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மெக்கானிசம் அண்ட் இந்த எஃபிஷியன்சி ஆஃப் ஆக்டிவேட் என்சைம்ஸ் சரிங்களா. என்சைமை தூண்டி செல்லுக்குள்ளேயும் வெளியும் அந்த சிக்னல்ஸை கடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா டிரான்ஸ்மிட் நெர்வ் சிக்னல்ஸ், நரம்பு தூண்டல்களை கடத்தக்கூடியதான் என்னது, இந்த சோடியத்தோட வேலையும் பொட்டாசியத்தோட வேலையும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த குளுக்கோஸை ATPயாக ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு தெரியும் குளுக்கோஸை எத்தனை ATPயாக, ஒரு மாலிகுல் குளுக்கோஸை 38 ATPயாக ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. அந்த ATP அப்படின்றது என்னென்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எனர்ஜி காயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதாக மாற்றுறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த சோடியமும் பொட்டாசியம் தான் பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.